இப்போது நாம் மன்னார் மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்திற்கு தான் செல்ல போகின்றோம். இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் ஆரம்பத்தில் முக்கிய தளங்களில் ஒன்றாக இருந்தது இந்த விடத்தல் தீவு. வடக்கு மாகாணத்தின் மேற்கு கரையோர கிராமம் இது. அதனால் இந்தியாவின் தமிழகத்திலிருந்து சப்ளைகள் கொண்டு வரப்பட்ட இடங்களில் ஒன்றாக அந்த நாட்களில் இந்த இடம் இருந்தது. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். கிராமத்துக்கு செல்ல மெயின் ரோட்டின் வலப்புறமாக ஒரு மண்பாதை, விடத்தல் தீவு 2.5 கிலோமீட்டர் என்னும் பெயர் பலகையுடன் வெறிச்சோடி போயிருந்தது. பயண முடிவில் ஒரு துறைமுக பகுதியை அடைய முடியும். அதுதான் விடத்தல் தீவு துறைமுகம். மதிய நேரம் என்பதால் நீர் வற்றியுள்ளது. இக்கிராம மக்களின் தொழில் மீன்பிடிதான் என்று இந்த துறைமுகத்தை பார்த்ததுமே உங்களுக்கே தெரிந்திருக்கும். எமது டீம் அங்கு சென்ற வேளை 4 மாணவர்கள் தான் படகுகளுடன் நின்றார்கள். அவர்களின் உதவியை நாடியே கடல் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. படகில் ஏறி ஒரு ஏரி வழியாகத்தான் கடற்பகுதிக்கு செல்ல வேண்டும். இருபுறமும் காடுகளுடன் அமேசான் காடு போல இருப்பதை பார்த்தால் அமேசான் காட்டின் ஒரு பகுதி இதில் உள்ளதா என எண்ண தோன்றும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கடற்பயணத்தை மேற்கொண்டு கடலும் இந்த ஏரி பகுதியும் சந்திக்கும் கல்லோடை பகுதியை அடைய முடியும். துறைமுகத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கடல்ல பயணித்து இப்போ நாங்கள் மன்னாரோடு என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் போனதுமே கல்லோடு என்று சொல்லப்படுற அந்த கடலோட தொடுக்கிற இந்த ஓடை கடலோட தொடுக்கிற இடத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அங்கே சென்றுடுவோம்.
பெயரில் மட்டும்தான் கல் காணப்படுகின்றது. ஆனால் அந்த பகுதி நத்தைகள் அட்டைகள் நிறைந்த சேற்று பகுதியாகவே இருந்தது. கல்லோடு என்று சொல்லப்படும் சேற்று பகுதிக்கும் கடல் பகுதிக்கும் இடையேதான் போர்த்துகேயரால் கட்டப்பட்ட இக்கல்வேலிகள் காணப்படுகின்றது. அது ஏனென்றால் கடலில் இருந்து வரும் படகுகள் இந்த கல்லோடை பகுதியை தாண்டித்தான் கொடுவா பள்ளம் என்னும் ஏரியை அடைய முடியும். அதற்காக இந்த கல்லோடை பகுதியில் கால்வாய் போல் தோண்டப்பட்டு அதன் இருபுறமும் கல்வேலிகள் அமைத்து அதன் வழியாகத்தான் படகுகள் விடத்தல் தீவு துறைமுக பகுதிக்கு கொண்டு செல்லப்படும். கரையை அண்மித்த கடல் பகுதிகளில் ஆழம் குறைவு என்பதால் பெரிய வேக படகுகள் விடத்தல் தீவின் இறங்கு துறைக்குள் நுழைய முடியாது. அத்துடன் தினமும் வற்றி பெருகும் கடல் பகுதி இது. அப்படியான கடல் பகுதிகளை வற்று பெருக்கு கடல் என்பார்கள். இதை வேறு விதமாக கூறினால், இப்பகுதியில் ஒரு இடத்தில் அதிகாலையில் தண்ணீரில் நிறுத்தப்பட்ட படகுகள் மதிய நேரத்தில் அதே இடத்தில் மணலில் சரிந்த நிலையில் காணப்படும். அப்பகுதியில் இருந்த கடல் வற்றி போகும். மீண்டும் பின்மாலை பொழுதில் கடல் பெருகிவிட அதே இடத்தில் அதே படகுகள் தண்ணீரில் மிதப்பதை காணலாம். இதைத்தான் வற்றுப்பெருக்கு கடல் என்பார்கள். அப்படியிருந்தும் இறுதி யுத்தத்தின் போது இந்த தளத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? காரணம், கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படும் பொருட்கள் கடலில் வைத்து வேறு சிறிய படகுகளில் மாற்றப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டன. இது சேறு அதிகமுள்ள கடலாக இருப்பதால் கடற்படை படகுகளால் துரத்த முடியாது. தவிர கடலில் இருந்து சடுதியாக ஓடைகளுக்குள் படகுகளை கொண்டு சென்று விட முடியும். படகுகள் ஓடைகளுக்குள் புகுந்து விட்டால் அதன் பின் கடற்படையினரால் துரத்தி பிடிப்பது சுலபமல்ல. கடல் மார்க்கமாக இங்கு கொண்டு வரப்படும் பொருட்கள் தரை மார்க்கமாக மற்ற தளங்களை சென்றடையும். அது எப்படி நடந்தது என்றால், விடத்தல் தீவு கரையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளமடு சந்திக்கு தரை மார்க்கமாக பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு போய் சேரும். விடத்தல் தீவு தமக்கு சாதகமற்ற தளம் என்பது இலங்கை கடற்படைக்கும் தெரியும். அதனால் தான் இறுதி யுத்தத்துக்கு முன் 1980களின் இறுதியில் இராணுவம் இந்த இடத்தை கைப்பற்றிய போது தமது தளத்தை விடத்தல் தீவில் அமைக்காமல் சப்ளை தரை மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் பள்ளமடு சந்தியில் அமைத்திருந்தார்கள். ஆனால் 2008ஆம் ஆண்டு இந்த இடம் முழுமையாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்தது. தீவு துறைமுகத்தை அடைந்து அத்துறைமுகத்தின் அருகில் இருந்த விடத்தல் தீவு மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் கூடியிருந்து கும்மாளமிட்ட இளைஞர்களிடம் அங்கு வேறு என்ன சிறப்பான இடங்கள் உள்ளது என கேட்டபோது முதலில் அவர்கள் கூறியது புனித ஜாகப்பர் ஆலயம். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயம் போர்த்துகேயர் காலத்தில் கட்டப்பட்டது. அக்காலத்தில் இருந்து தற்போது வரைக்கும் இங்குள்ள மக்களால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பாரிய யுத்தம் இங்கே இடம்பெற்ற போது பேரழிவுகள் எதையும் சந்திக்காது உள்ளது இந்த ஆலயம். நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது விடத்தல் தீவில் உள்ள புனித யாகப்பர் ஆலயம். 400 வருடங்கள் பழமை வாய்ந்த இக்கோயில் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறி வந்த மக்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது. அந்த கால பகுதியில் குடியேறி வந்த அந்த மக்களின் பூர்வீக மக்கள் தற்பொழுதும் தொடர்ந்து இருந்து வருகின்றார்கள். இந்த ஆலயம் எவ்வளவு வருடம் பழமையானதோ அதே அளவு வருடங்கள் பழமையானதுதான் இந்த கன்னியர் மடம்.
அங்கிருந்து புறப்பட்டு சிறிது தூரம் சென்றால் போர்த்துகேயர் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம் ஒன்றை காணலாம். அந்த பகுதியை தற்போது இலங்கை தொல்பொருள் பாதுகாப்பு அமைப்பு பராமரித்து வருகின்றது. பற்றை காடு போலிருக்கும் இந்த இடத்துக்கு உள்ளேதான் உள்ளது அந்த உடைந்த மண்டபம். எனக்கு பின்னால் உள்ள இந்த கட்டிடம் இன்றைக்கு 400 வருடங்களுக்கு முன்னதாக போர்த்துகேயரால கட்டப்பட்ட ஒரு மண்டபம். அது தற்பொழுது இலங்கை தொல்வியல் திணைக்கள ஆய்வாளர்களால் பேணி பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இதை சுற்றி எங்களும் விடத்தல் மரங்கள் காணப்படுகின்றன. பழமை வாய்ந்த கட்டிடமாகையால ஒரு ஆராய்ச்சி செய்கிற இடமாகவும் அதை அழிய விடாமல் பேணி பாதுகாக்கிற இடமாகவும் காணப்படுகின்றது. இந்த பாலடைந்த கட்டடத்துக்கு அருகில் தான் இலங்கை அரசாங்கத்தினால் கட்டப்பட்ட வாட்டர் டேங்க் ஒன்று காணப்படுகின்றது. அது யுத்த காலத்தில் உடைந்து இப்போது உருத்தெரியாமல் உள்ளது. இந்த கிராமத்தில் வரலாற்று சின்னங்கள் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. போர்த்துகேயர் கால மண்டபம், இந்த உடைந்து போன டேங்க், அது மட்டுமல்லாமல் போர்த்துகேயர் காலத்தில் கட்டப்பட்ட மாடி வீடுகள் என பழமையையும் பல நினைவுகளையும் தாங்கியவாறு உள்ளது இந்த கிராமம். போர்த்துகேயர் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு பயன்படுத்திய மண் மிகவும் வளமானது போல இருக்கின்றது. அதனால் தான் வீட்டின் சுவரில் கூட மரங்கள் வளர்கின்றது. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து உங்களை எந்த இடத்துக்கு அழைத்து செல்ல போகிறோம் என்பதை அறிய ஆவலாக இருப்பீர்கள். அதற்கு முன்னர் இது எந்த இடம் என்று உங்களுக்கு தெரிகிறதா பாருங்கள். நீங்கள் காரைநகர் வீதியில் சங்கானை ஊடாக சென்றிருந்தால் இந்த இடத்தை முன்பு பார்த்திருக்கலாம். எனக்கு பின்னே தெரிவதுதான் பழைய காலத்து டச்சு கோட்டை. நீண்ட காலமாக இராணுவத்தின் வசம் இருந்த இந்த கோட்டையை இப்போது அவர்கள் விட்டு சென்று விட்ட நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் அந்த கோட்டை இருக்கிறது. இந்த வீதி இப்படியே நேராக போனால் சங்கானைக்கு செல்கிறது. இந்த வீதி விசி ரோடு என்று சொல்லுவார்கள். இது வட்டுக்கோட்டை வரை செல்கின்றது. சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளி அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். நாங்கள் இப்பொழுது ஊரலு என்ற கிராமத்தின் மேற்கு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். மிகவும் மாறுபட்ட ஒரு விஷயத்தை இப்பொழுது காட்டப் போகிறோம். இது கிட்டத்தட்ட அந்த நிலாவரை கிணறு போன்ற ஒரு விஷயம்தான். இங்கே எனக்கு அருகே இருக்கும் இந்த கிணறை பொக்கனை என்று சொல்லுகிறார்கள்.
இந்த கிணற்றிலிருந்து நீர் பெருகி வெளியே வந்து பெருகி இந்த ஊருக்குள்ள எல்லாம் செல்லும் சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் வெளியே வந்த தண்ணீர் வந்து இந்த ஊரையே மூடிய சம்பவம் ஒன்று கூட நடைபெற்றிருக்கிறது. அந்த மூடியதன் பின்னர் இரவோடு இரவாக அவ்வளவு தண்ணீரையும் இந்த கிணறு மீண்டும் இழுத்து கொண்டதாகவும் இவ்வூர் மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த கிணறு தற்போது இலங்கை அரசாங்கத்தின் குடிநீர் வடிகாலமைப்பு சபையினால் பராமரிக்கப்படுகிறது. இங்கிருந்து தண்ணீர் பல இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த கிணறு வற்றாது, தண்ணீர் பெருகிக் கொண்டே இருக்கும். இதன் ஆழம் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அலுவலகர் ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகிறோம். திரு ரவீந்திரநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார். இவரிடம் இந்த பொக்கனை கிணறு பற்றிய சில கேள்விகளை நாங்கள் முன்வைக்கப் போகிறோம். நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவரா? இந்த ஊரில் வந்து எனக்கு சொன்னார்கள் வந்து இந்த கிணறிலிருந்து தண்ணீர் வெளியே வந்து இந்த ஊர் முழுவதையும் மூடியதாக சொன்னார்கள் சில ஆண்டுகளுக்கு முன். அதன் பின்னர் அந்த தண்ணீர் திரும்ப வந்த என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவரா? அப்படியானால் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஊரை சேர்ந்தவங்க 2008ஆம் ஆண்டு நிஷா புயல் வந்து 2008ஆம் ஆண்டு நிஷா புயல் வந்தபோது இந்த நீர் வெளியில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த தண்ணி வெளியில் வந்தது? இந்த இடம்பெயர்ந்து தான் போனாங்க. நான் இங்கே இருந்தாங்க. இந்த தண்ணி வந்ததால் இடம்பெயர்ந்து போனீங்க? ஆமாம். இந்த கிணறுல இருந்து தண்ணி வெளியே வந்து ஊருக்கு வந்ததா? ஊருக்கு வந்து கடல் மாதிரி, இந்த இடம் ஒரே கடல் மாதிரி வந்து கடல் மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி இங்கே கண்ணால் பார்க்கும்போது இந்த தண்ணி வெளியில் வருது. வெளியே வந்து கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி வெளியில் வந்து டியூப் இருந்தானே இல்லை டியூப் பெல்லா அதாலேயும் தண்ணி சீர்னது. அந்த டியூப் பெல்லாலும் தண்ணி சீறி கொண்டு வெளியில் வந்தது. இந்த கிணறுல இருந்தும் தண்ணி வெளியில் வந்து இந்த ஊர் முழுத்தலுக்கும் இந்த கேட்டுக்கு மேலால் பாய்ந்தது தண்ணி. இந்த கேட்டுக்கு மேலால் தண்ணீர் பாயும் அளவுக்கு அவ்வளவுக்கு பெரிய அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது. சரி, இப்போ அந்த இரவோடு இரவாக அந்த தண்ணீர் திரும்பவும் கிணற்றுக்கு போகணும் என்று சொல்லுகிறார்கள். இரவோட படிக்கிட்டு போயிட்டோம் இடம் போயிட்டு மறுநாள் இரவு எல்லாம் உரிமை கிடச்சி விட்டாங்க. இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்தை விட்டு வெளியேறும் அளவுக்கு தண்ணீர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் மட்டத்துக்கு தண்ணீரோ இல்லை, ஆளை மூடின தண்ணி, ஆளை மூடும் அளவுக்கு இந்த ஊர் முழுவதற்கும் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் வெளியே வந்து வெளியே நின்றது. பிறகு அடுத்த இரவு ஒருமிக்க அந்த தண்ணியை இது திரும்ப எடுத்துக்கொண்டு இப்போ இந்த கிணறு அந்த தண்ணீரை இழுத்து கொண்டது என்று சொல்லுகிறீர்கள். அந்த தண்ணீர் அந்த கிணத்துக்குள் போனதை நீங்கள் பார்த்தீர்களோ? சுழி போட்டு இந்த மேரியை போட்டு அப்படியே எடுத்து கொண்டு இருந்த தண்ணி ஒரு அந்த கிணற்றுக்குள் ஒரு சுழி மாதிரி அப்படியே தண்ணி உள்ளுக்கு போய் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஓடி வந்தது, ஓடி வந்து போய் கொண்டு வந்தது. அப்படி அந்த வெளியே வந்த தண்ணீர் வந்து உப்பு தண்ணீராக இருந்ததா இல்லை நல்ல தண்ணீரா? நல்ல தண்ணீர். இப்போ இது கடலுக்குள்ளால் வந்தது என்று சொல்ல முடியாது. கடலுக்குள்ள வந்து சொல்லுவாங்க. கடந்த தண்ணி வந்து மேல் மட்டம் நல்ல தண்ணி, கீழே ஒரு சட்டு மட்டத்தில் இந்த கிணற்று நீர் மட்டம் மேலே நல்ல தண்ணி, கீழே உப்பு தண்ணீர். நேரடியாக ஆழமாக இருக்கிறதா இந்த கிணறு, இல்லாட்டி இப்படி பக்கவாட்டில் இருக்கிறதா? பக்கவாட்டெலாம் போய்க்கொண்டு இப்படி பக்கவாட்டில் போய் தான் போகுது. இப்போ பக்கவாட்டில் ஏதோ ஒரு இடத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த பக்கவாட்டில் போய் தான் கீழே ஆறுகள் மாதிரி பிரிஞ்சு போகிறதா சொல்லிடுவேன். ஓஹோ, இப்போ இந்த கிணறு வந்து இப்படி கீழே போய் 2ஆக இல்லாட்டி 3ஆக பிரிகிறது. எத்தனையாக பிரிகிறது தெரியுமோ? தெரியல எங்களுக்கு. எனக்கு 4 திசையும் போகிறதா சொல்லிடுவேன். 4 திசையும் போகிறது. அப்போ இந்த தண்ணீர் வந்து வேறு எங்கோ இருந்த ஒரு எப்படி வருகிறது இந்த தண்ணீர் வெளியே? கடலில் இருந்தால் கடல் அமுக்கம்னு கொண்டு தான் இங்கே தண்ணி தள்ளுவோம். கடலில் அமுக்கமாக இருந்தால் இங்கே தண்ணி ஒழுங்கி காட்டுமாங்க. ஓகே, அப்படியானால் இது கடலுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அப்படித்தானே? கடல் இணைக்கப்பட்ட மாதிரி தான். அப்படி இங்கே முந்தின காலத்தில் தேசிக்காய் போட்டுட்டு கீழே மேலே கடலில் போய் எடுக்கிறாங்க. தேசிக்காய் இங்கே போட்ட தேசிக்காய் போட்டு அப்படி அது இங்கே போட்ட தேசிக்காய் தெரியும். இந்த பில்லுண்டி கூட அவங்க அடையாளம் வச்சு அங்கே போகிறாங்க. அந்த தேசிக்காயில் ஒரு அடையாளத்தை வைத்து விட்டு அங்கே போய் கடலில் நிற்பாங்க. போனால் இந்த தண்ணீர் வேற அந்த கேணி வீட்டுக்குள்ள வருமானு சொல்கிறான். அப்போ ஒரே நீரோட்டம் காணப்படுகிறது. ஆமாம். சரி, இப்போ இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து தேசிய குடிநீர் வடிகாலமைப்பு சபையில் பணிபுரிகிறீர்கள். இந்த தண்ணீரை வைத்து என்ன செய்கிறீர்கள்? இந்த தண்ணி நான் சப்ளை குடி தண்ணீர் பாய்க்கிறோம். இந்த தண்ணி இதில் எல்லாம் டீப்பெல் அடிச்சது லெவலுக்கு அதுலேருந்து குடிநீர் விநியோகம்
பைப் லைனால் போய் கொண்டு எங்கே வரைக்கும் போகுது? இது சுண்ணாம்பு டேங்கு கட்டிச்சு அப்படி சங்குவெளி கட்டுற வரை நவாலி வரையும் போய் கொண்டு. இப்போ இங்கு இந்த பகுதியில் எடுக்கப்படும் தண்ணீர் தான் சுண்ணாகம் டேங்குக்கு போய் அப்படியே சங்குவெளி கட்டுடை நவாலி வரையும் சங்குவேலி கட்டுடை நவாலி. இப்போ இது வந்து மானிப்பே பக்கம். மாணிப்பக்கம். அப்போ இந்த பகுதியில் வந்து தண்ணீர் பிரச்சனை ஒன்றும் இல்லையோ? இந்த பக்கம் நல்ல தண்ணி இருக்குது. எல்லா எல்லாருடைய கிணறுலையும் நல்ல இங்கே வந்து வாட்டர் சப்ளை செய்ய வேண்டிய தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே அப்படி இல்லை. தண்ணீர் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் சும்மா மேலே கிணறு தானே. சின்ன சின்ன கிணறு போல் இங்கே நல்ல தண்ணீர், குடி தண்ணீர். இயற்கையின் நீர் அதிசயம் என்பதற்கு மேலாக இந்த கிணறு பற்றிய சில புராண கதைகளும் உள்ளன. இது வந்து ராமாயண காலத்துக்கு வரை போகின்றது. இந்த கிணறு எப்படி ஏற்பட்டது என்பதற்காக ஒரு புராண கதை ஒன்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த ஊரைச் சேர்ந்தவராக இருக்கிறீர்கள் மற்றும் இங்கு பணிபுரிகிறீர்கள். அந்த ராமாயண காலத்து கதை அல்லது விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இது எனக்கு தெரியாது. எங்கள் பழைய முதியோர் காலத்து சொல்லுங்க. அவை இருந்த காலத்தில் ராமர் சீதை வந்ததாக. ராமர் சீதையை இங்கு ராவணன் கடத்தி கொண்டு வந்து வைத்திருந்த போது, இலங்கையில் வைத்திருந்த போது ராமர் அங்கிருந்து வீட்டு செல்ல வந்து முதல்ல வந்து நிலாவரை என்ற கிணத்துல ராமர் தண்ணி குடிச்சாராம், வெள்ளுண்டி. அப்புறம் இந்த காட்டு வழியை வரும்போது தான் இதில் பொக்கனையில் இது இந்த பகுதி காடாக இருந்தது. காடாக இருந்தா முண்டி. அப்போ சீதைக்கு தண்ணி விடாச்சு. அவாவுக்கு தண்ணி கொடுக்கத்தான் இந்த வில்லை இந்த இடத்துல வில்லை ஊன்றி தண்ணி அவா கொடுத்தது குடிக்கிறதுக்கு. அப்போ இதில் வந்து ஏதோ அந்த வலது கால் பாதம் அந்த மூலையிலே இருக்கிறது. ராமர் காலால் ஊன்றிய பாதம் பெருவிரலும் இருக்கு என்று காட்டினார்கள். அதில் இருக்கிறது பெருவிரலும். அந்த கல்லில் பதிஞ்சிருக்க பெருவிரலும் முழங்கால் பாதம். இப்போ முழங்காலால் வந்தவர் ஊண்டிக்கொண்டு அந்த பெருவிரலும் நிலத்தில் பட அது அந்த கல்லில் பதிஞ்சிருக்கு. அதை வைத்துக்கொண்டு தான் வில்லை ஊன்றி இந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தார் என்றுதான் அந்த புராண வரலாறு. இது வந்து சின்ன 5ஆம் ஆண்டு புத்தகங்களில் வருகிறது. அரசு பாடத்திட்டத்தில் இது இருக்கிறதோ? யாமா பொக்கனை யாமான்ற பேர் தலைப்பில் வரும். பொக்கனை யாமான்ற தலைப்பில் இந்த பேர் புத்தகத்தில் வருது. அப்போ அந்த பாட புத்தகத்திலும் அந்த புராண கதை இருக்கிறது. இது ரோமம் சிறுவர் இந்த சின்ன 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கான புத்தகத்தில். இப்போ இந்த கிணறு வந்து இப்போ ஓரளவுக்கு இப்பொழுது கட்டி இருக்கிறீர்கள். ஆனால் இது இப்போ புதுசாக கட்டின மாதிரி இருக்குது. இதுக்கு முதல் வந்து இப்படியே நிலத்தோடு இருந்ததா? இல்லை, முதல் பழைய கட்டிடம் இருக்கிறது. அது இடிஞ்சு போன அப்புறம் இந்த வாட்டர் தேசிய நீளம் விளையாட்டு இப்போ கட்டப்பட்டுரு. இப்போ இது புதுசாக கட்டுனா இந்த வழி தண்ணி மழை காலம் தானே. மழை காலம் இந்த தண்ணி இழுக்கிறது. இந்த கிணம் வெள்ளம் வர விடாமல். அப்போ மழை வர இந்த தண்ணி இழுத்துட்டு கடலுக்கு போய்கொண்டே இருக்கும். இப்போ நான் வந்து இதில் அந்த சில குழாய்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? அது வந்து இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வச்சிருக்க குழாயா? வெளியே இருக்க தண்ணி உள்ளே வரவும், உள்ளே வர தண்ணி வெளியில் போகும். ஒருவேளை இந்த தண்ணி வெளியே வந்து நிரம்பி விட்டால் வெளியே இருக்கிற தண்ணி உள்ளே வரவும், உள்ளே இருந்து வெளியே வரும் தண்ணி வெளியே போகிறதுக்கு தான் இந்த குழாய்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிகவும் இப்போ எங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் கிட்ட வரைக்கும் பெறக்கூடியதாக இருக்கிறது. இதில் விபத்தொன்று நடக்காதோ? இதை வேதோட இப்போ சான்ஸ் இல்லை. எனக்கெல்லாம் கட்டியாச்சு தானே. கட்டியிருக்க இப்போ ஆக்கெல்லாம் புருவம் இல்லை ஆக்கலை. நீங்கள் அப்போ ஓகே கேட் எல்லாம் போட்டு நீங்கள் மதில் எல்லாம் கட்டிய வழியால் முந்தி நிறைய ஆக்கள் எல்லாம் செத்து இருக்கிறாங்க. இந்த இதில் விழுந்து செத்து இருக்கீங்களா? இடம் தெரியாமல் வந்து தண்ணி நின்றதானே ஃபுல்லாக மழை நேரங்களில். மழை நேரத்தில் இந்த இது முழுக்க தண்ணி நின்றதுன்னு சொன்னால் இதில் கிணறு இருக்கிற தெரியாது. அது அப்படியே போய் தாண்டு போகிறதாங்க. அப்படியே தாண்டு போகிறது. பாட்கள் அது மாட்டு வண்டியில எல்லாம் போனதாக சொன்னா அப்படியே வந்து விழுந்து இப்படியே போனால் அது பிறகுதான் அந்த பெரிய கல்லுகளை போட்டு சைடாக மூடிட்டான். இந்த கிணறு ஒரு அளவுக்கு மூடப்பட்டிருக்கா? இப்போ மூடப்பட்டு தான் இருக்கு. சைட்லாம் பாதை எங்க இந்த பக்கம் தான் பாதை போகுதா? சத்தாரா தான் அது போய் கொண்டிருக்கு. சரி. அப்போ இப்போ இந்த தண்ணீரில் வந்து இப்போ பொதுமக்கள் எடுத்து பாவனை செய்கிறார்களா இல்லையா? இல்லை, இது இந்த வெளித்தண்ணி வரதால இதில் பாவிக்கிறது இல்லை. ஒருத்தரும் பாவிக்கிறது. ஆனால் நல்ல தண்ணி இதே லெவலில் தான் நாங்கள் டியூப்வெல் அடிச்சிருக்கோம், பிளாக் கிணறு. மற்றது இந்த பகுதியில் தண்ணீர் பிரச்சனை இல்லாத காரணத்தினால் வேறு கிணறுகள் வந்து எடுக்க வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது. எல்லோருடைய வீட்டிலும் நல்ல தண்ணீர் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலிருந்து தான் தண்ணீர் உங்கள் தேசிய குடிநீர் வடிகாலமைப்பு சபையால் எடுக்கப்பட்டு மற்ற பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தான் இந்த பைப்பிலும் வருகிறது. நல்ல தண்ணீர், நல்ல சுவையான தண்ணீராக இருக்கிறது. இந்த தண்ணீர் வந்து இந்த நிலத்தடி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டு எங்கே எல்லாம் போகிறது? இது சுண்ணாகம் கந்தரோட டேங்க் அடிது. சுண்ணாகம் டேங்குக்கு கந்தரோட சங்குவெளி கட்டுடன் நவாலி வரையும் போய். ஓகே, கிட்டத்தட்ட எவ்வளவு அனுப்புறீங்க? எவ்வளவு தண்ணீர்? எத்தனை லிட்டர் இல்லாட்டி? ஓரளவு 60,000 லிட்டர்
ஒரு நாளைக்கு 60,000 லிட்டர் நிலத்தடி தண்ணீர் வந்து போகிறது. இது வந்து ஒரு கிணற்றிலிருந்து நிலத்திலிருந்து எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறதா இல்லை சும்மா போகுதா? இல்லை அப்படியே துருவாய் போய் கொண்டு. அப்போ இது நேச்சுரல் வாட்டர், எந்த விதமான கலக்கல் எதுவும் இல்லாமல் நேரடியாக எடுக்கப்படும் இயற்கை. குளோரின் போடுறீங்களா? குளோரின் போடுறீங்க, கலக்குறீங்க. அப்போ சரி சரி, அந்த தண்ணீர் தான் எல்லா இடமும் போய்கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை அடுத்து தொடரும் நமது நிகழ்ச்சி. ப்ளீஸ் ஸ்டே வித் us. தாய்நாட்டில் திருவிழா காலங்களில் பல சம்பிரதாயங்களும் சடங்குகளும் நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களில் சிலர் அதில் பங்கு கொண்டும் இருப்பீர்கள். இந்த சடங்குகளின் சம்பிரதாயங்களுடன் படையல்கள் வைப்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் வளமையான படையல்களிலிருந்து மாறுபட்டு வித்தியாசமான மடைப்படையல் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்பது சந்தேகம்தான். தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் நீங்கள் வசிக்கும் இடங்களில் இப்படியான மடைப்படியில் நடைபெறுமா? அவ்வாறு இல்லை என்றால் அதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். ஜாழ் மாவட்டத்தில் உள்ள சுதுமலையை அமைவிடமாக கொண்ட ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வருடாந்த தேர் திருவிழாவில் நடைபெறுகின்ற பாரம்பரிய வழிபாட்டு முறையில் இருந்து வந்த வித்தியாசமான சுலகமலை படையலைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுலகுமடை படைத்தல் என்பது சிறப்பான அம்சமாக எல்லா ஆலயங்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. சுமார் 100 வருடங்களுக்கு முன்பே இருந்து இந்த சுலகுமடை படையல்கள் மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இது பரம்பரையாக நடந்து வருகின்ற கிராமிய வழிபாட்டு முறையாகும். ஆரம்ப காலத்திலிருந்து கைவினைப் பொருட்களான பாய், பனை, ஓலையினால் செய்த பொருட்களில் மடையலை பரவுகின்ற போது நோயிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்பது மக்களின் ஐதீகமாக உள்ளது. அந்த காலத்திலிருந்து சுலகிலேயே அம்மனுக்கு அதிகாலையில் வந்து இந்த படையலை செய்து படைக்கின்றார்கள்.
சாமிக்கு படைப்பதற்காக பல படையல்கள் செய்து கொண்டிருந்தன. அந்த வகையில் அவசரமாக படையல் செய்து கொண்டிருந்த ஒருவரை நாம் இப்போது சந்தித்தோம். அவரிடம் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். நான் இந்த சுதுமலை கிராமத்தில் இருக்கிறேன். எனது பெயர் ஜெயரத்னம் கோகலே. நான் பட்டத்திருப்பு ஜசிந்தா பாடசாலையிலே ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த படையல் என்று சொல்லப்படுவது எங்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு வழிபாட்டு முறை. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த இடத்திலே அந்த நாள் தொடக்கம் இங்கே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதிகாலையிலே இந்த படையலை செய்வார்கள். எங்களுடைய பகுதியிலே, அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கி படைத்து வழிபாடு செய்கின்ற பெரிய கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயமும் வடமராட்சியிலே வேல்விலந்தை அம்மன் ஆலயமும் இருக்கிறது. இந்த அதாவது இங்கே சுடகிலே தான் மடை பரப்புவார்கள். நீங்கள் இங்கே பார்க்கலாம், சுடகுகளிலே தான் மடை பரப்பப்படும். கோயிலின் வெளிவீதியில் மக்கள் என்ன படையல் செய்து படைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது புட்டு வகைகளான குரக்கன் புட்டு, ஒடியல் புட்டு போன்றவற்றோடு கூழ், மோதகம், சோறு, பொங்கல் என்பவற்றை உடன் படைக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு சற்று வித்தியாசமும் இருக்கின்றது. படைப்பதற்காக நீங்கள் மோதகம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து எவ்வளோ நேரமாக இந்த மோதகத்தினெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? வந்தது ஒரு 4 மணிக்கு வந்தாங்க. 4 மணிக்கு வந்தாங்க. இப்போ நாங்கள் சுதுமலையிலேருந்து வந்திருக்கோம். அப்படி சுதுமலையிலேருந்து. ஏன் வருடமாக இந்த சாமிக்கு படையல் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதை பற்றி தெரியல. பழைய ஆள்தாக்கள் அந்த நாளையிலேருந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். நாங்களும் அந்த நேர்த்தியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மோதகத்தை எல்லாம் நீங்கள் சாமிக்கு படைத்த பின்னர் இங்கே வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பீங்களா? நாங்கள் சாமி தேர்லேயே இந்த சுலகு மடை போட்டு படைச்சு தண்ணி தெளித்து எல்லாம் செய்த அப்புறம் எல்லா விதோடையும் போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி பக்தர் மேலுக்கு கொடுப்போம் நாங்கள். அப்போ இது உங்களுக்கு நீங்கள் நிறைய படையல் செய்யலையா? மோதகம் இல்லாட்டி பொங்கல் மட்டுமா செய்கிறீங்க? இல்லை, நாங்கள் சோறு, அவியல், மோதகம், வடை.
அது என்னவென்றால், திருவிழா காலங்களின் போது வீடுகளில் அசைவ உணவுகளை தவிர்த்து வருகின்ற போதிலும் இவர்கள் மடைப்படையல்களை படைப்பது மிகவும் ஆச்சரியம் தரக்கூடியதாக உள்ளது. அதாவது அசைவ உணவாக மீன், சுறா, முட்டை போன்ற உணவுகளையும் படைக்கின்றார்கள். இவ்வுணவு வகைகள் மக்களின் பாரம்பரிய உணவு வகைகளாக பேணப்பட்டு வருகின்றது. மக்கள் என்னென்ன உணவுகளை தங்களுடைய வாழ்வுக்கு உட்கொள்கின்றார்களோ அந்த உணவுகளை தந்த இறைவிக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் முகமாகவும் இந்த படையல்களை தாம் செய்து படைக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் ஊர் மக்கள். அடியவர்கள் ரூபத்திலே அம்மா தங்களுடைய படையல்களை உணவாக உட்கொள்வதற்கு வருவாள் என்கின்ற எண்ணமும் இந்த அடியவர்கள் மத்தியில் இருக்கின்றது. என்ன நேயர்களே, மடைப்படையல் உணவுகளை பார்க்கும் போது சாப்பிட வேண்டும் போலுள்ளதா? இப்படியான கோயில் படையல் உணவு சுவைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடாகாது. நான் இப்போது நின்று கொண்டிருக்கும் இடம் என்னவென்று உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதா என்று பாருங்கள். இதுதான் தொல்புரம் வழக்கம்பறை சந்தி. எனக்கு இந்த திசையில் இருப்பது முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த வீதி வழியாக நீங்கள் நேரே போனீர்கள் என்று சொன்னால் காரிநகர் கஷோரினா பீச்சை சென்றடைய முடியும். சரி, வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து எந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறோம் என்பதை அறிய ஆவலாக இருப்பீர்கள். அதற்கு முன்னர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். சில இடங்கள் விடுவிக்கப்பட்டு விட்டன என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். அறிவிப்பு விடுவிக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் விடுவிக்கப்பட்ட பகுதி எது, அந்த பகுதிக்கு எவ்வாறு செல்வது என்பது பலருக்கு இன்னமும் குழப்பமாகவே உள்ளது. ஒரு கிராமத்தையே விடுவித்து விட்டார்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிராமத்துக்காரர்கள் வெளியூரில் இருந்து தங்கள் கிராமத்தை தேடி செல்கிறார்கள். ஆனால் அங்கே சென்றதும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள், அந்த கிராமத்தின் கிழக்கு பகுதியையும் தென்மேற்கு பகுதியையும் மட்டுமே விடுவித்து விட்டார்களாம். மீதி பகுதிகள் இன்னமும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்று பேசிக்கொள்கிறார்கள். ஊரை பார்க்க சென்றவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பும் நிலையும் அங்கே உள்ளது.
வர்த்தலை விளான் பகுதி. இந்த பகுதியின் எந்த பகுதி கம்பி வேலிக்கு உள்ளே, எந்த பகுதி கம்பி வேலிக்கு வெளியே என்று பலருக்கும் குழப்பம் இருக்கிறது. எங்கள் கிராமத்துக்கு வர வேண்டி இருப்பதாக தற்பொழுது தெளிப்பளை வைத்தியசாலைக்கு வந்து அதின் ரோட்டின் கிழக்கு பக்கமாக வந்தால் கட்டுவன், அந்த ரோட் கட்டுவனுக்கு போகுது. அது இடையிலேயே முள்ளுக்கம்பி போட்டு இராணுவம் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி மறைச்சு போட்டார்கள். அதால் திரும்பி வந்தால் அந்த ரோட் வந்து பிள்ளையார் கோயில், பிள்ளையார் வீதி அப்படின்னு சொல்கிறவ கங்கன் வீதி என்றும், கங்கன் வீதி என்றால் முன்னுக்கு பெயர் அந்த வீதிக்கு பிள்ளையார் மருதடி பிள்ளையார் இருக்கிறபடியால் அந்த பிள்ளையார் கோயில் குளத்தோடு சேர்ந்து இருக்கிறபடியாக மருதடி பிள்ளையார் என்று அந்த பிள்ளையாரை அழைக்கிறார்கள். அதுக்கு தற்பொழுது பிள்ளையார் வீதி என்றும் பாய்க்கிறார். அந்த வீதி வந்து மாவட்டோரம் மயிலிட்டி செல்கிற வீதியில் போய் முடியுது. இந்த கிராமம் வந்து கட்டுவன் ரோட்டில் இருந்து வர்த்தல்விளான் பிள்ளையார் கோயில் வந்து தொடங்கி மாவட்டோரம் மயிலிட்டி வீதியில் முடிஞ்சு சேர்ந்து அதில் சாந்தச்சந்தி என்று சொல்கிறவர், அந்த சாந்தச்சந்தியில் இருந்து டச் ரோட்டுன்னு சொல்லி தெளிப்பளை ஸ்டேஷனுக்கிட்ட, ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட போய் அது அந்த இது முடியுது. அதுக்கு இடையில் வர பிரதேசம்தான் இந்த வர்த்தவிளான். இது தெளிப்பளை ஹாஸ்பிட்டலை விலத்தி வார பகுதி தான் இந்த வர்த்தவிளான் ஏரியா. அதில் பாவேனைக்கு டச்சு வீதியையும் பாவிக்கலாம். வர்த்தவிளான் பிள்ளையார் கோயில் வீதியை அடங்கி இருக்கிறது. மற்றது பரத்தரவிளான் வீதி என்று இடையிலே ஒரு பாதை இருக்குது. அந்த வீதியும் அது பள்ளிக்கூடம், அதுக்குள்ளே அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை ஒன்று இருக்கிறது. கூட்டுறவு சங்கம் அதுக்கு போகிற பாதை என்னும் சொல்கிறவார்கள். மற்றது இன்னும் ஒரு பாதை இருக்கிறது. இந்தியாவில் குடியேற்ற திட்டம், அதாவது வந்து இப்போ 50 வீடு வரக்கூடிய குடியேற்ற திட்ட வீடுகள் இருக்குது. அந்த வீடுகள் எல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள அவைகள் இதுக்குள்ளே இப்போ முள்ளு கம்பி போட்டு அது பாதுகாப்பு வலயமாக அடித்து வச்சுருக்கார்கள். அந்த பகுதி விட இல்லை. அந்த பகுதி மக்கள் உரும்புராயில் உள்ள முகாமில் வசிக்கிறார்கள். அவர்களில் ஒரு வசிக்கிற வாக்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 குடும்பம்தான் இங்கே தங்கி இருக்கக்கூடியதுக்கு வேண்டிய இடம் விடுபட்டிருக்கு. மிச்சம் எல்லாம் அந்த அவையின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் எத்தனையோ இடங்கள் எல்லாம் தெரிஞ்சு நான் இப்போ என்ன பொறுத்த மட்டும் நானே 36வது வீட்டில் இப்போவும் வாடகை தான் சுதுமலையில் வசிக்கிறேன். அப்போ இப்போ தற்பொழுது தான் இந்த எங்களோட காணிகள் விடுபட்டு நாங்கள் வந்து வீடுகளை வந்து பார்க்குற நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே ஆலமரங்கள், இப்பிலிப்பில் மரங்கள் எல்லாம் முளைத்து வீட்டின் கட்டிடங்கள் எல்லாம் முடிவாடுகள் இருந்து இப்போ அதில் நாங்கள் இப்போ துப்புரவு செய்து கொண்டிருக்கிறோம். கிணறுகள் எல்லாம் கிணத்திலேயே ஆலமரங்கள் வளர்ந்து இங்கே வந்து கிணறு வந்து ஆழமான இது. அப்போ கிடங்குக்கு 10-15 அடி கிடங்கு தோண்டி அதுக்குள்ள மிஷின் வச்சு தான், வாட்டர் பம்ப் வச்சு தான் நாங்கள் இங்கே இறைக்க வேணும். அப்போ அப்படியான கிடங்குகள், அந்த கிடங்குகள் கூட மரங்கள் முளைச்சி மூடப்பட்டு இருந்தது. நாங்கள் இங்கே சென்ற பொழுது இந்த கிடங்குகளுக்குள்ளே வாட்டர் பம்ப், ஊழ்சிலி வாட்டர் பம்புகள் எல்லாம் எல்லாற்ற கிடங்குலையும் இருந்தது, விட்டுட்டு போனாங்க. ஆனால் திரும்பி வந்து பார்த்த பொழுது அந்த மிஷின் எல்லாம் இருந்தது. வந்து நாங்கள் இங்கே பார்த்துட்டு அடுத்த நாள் அந்த மிஷினில் எடுப்போம்னு இங்கே வந்து பார்த்தால் எல்லாம் இங்கே காணி பார்க்க வரோம்னு இனம் தெரியாத ஆட்கள் எல்லாம் வந்து அந்த மிஷின் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் எல்லாம் சொல்லணும். வீட்டிலேருந்து நிலை கதவில்லை நிலைகள் எல்லாத்தையும் உடைச்சி வீட்டையும் பலதாக்கி ஒரேற்ற வீடு எல்லா வீடுலேயும் வந்து பார்க்க நிலைகள் எண்ணல் எல்லாம் இருந்தது. கதவுகளை தவிர மற்ற எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் இந்த விறகு கண்டு வந்து எல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் இருந்து கஷ்டப்பட்டு 2 ஓட்டு வந்து பார்த்த பொழுது இருந்த சாமானியை கூட நாங்கள் எடுக்கிறதுக்கு இயலாமல் போயிட்டது. வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து சரி எங்களுடைய பொருளை கிடக்கிறதையாவது எடுப்போம்னு பார்த்தால்
இங்கே கள்ளர் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு போன பிறகு வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டோம். இப்போவும் வளவென்று ஆக்கள் இல்லாத வீடு வழியே எல்லாம் கம்பிகள் உடைச்சு வீட்டில் உள்ள இந்த நிலையில் அதில் உள்ள கம்பிகள் உடைச்சு களவு வேலை தான் நடக்குது. ஆக்கள் இப்போ நின்றுட்டு வீட்டை போயினமோ அந்த நேரத்துக்கு பிறகு வந்து உடைச்சு களவுகள் போகுது. இருக்கிற மரங்களை கூட மெஷின் மரம் பற்ற மெஷினை கொண்டு வந்து வச்சு டிராக்டரையும் கொண்டு வந்து வச்சு ஏற்றி அப்படி எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறார்கள். எவ்வளோ இது நாங்களும் எல்லாருக்கும் முறைப்பாடுகளும் செய்தோம். அவைகளும் எதிர் நேரத்து பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து பார்த்துட்டு நின்றுட்டு போன உடனே பின்னால் வந்து இங்கே எல்லாம் எடுத்து கொண்டு போகிறார்கள். அப்போ அப்படியான நிலப்பாடுகள் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு சந்தோஷமாக வந்து குடி இருக்கிறதுக்கு இதுதான் பிரச்சனை எங்களுக்கு. இந்த இதை கட்டுப்படுத்தினா நாங்கள் நிச்சயமாக வந்து இருக்கிறதுக்குரிய ஆயுதங்கள் உடனடியாக செய்வோம். ஆனால் இப்போ அந்த பிரச்சனையால் வந்து மூழ்குடியமர்றதுக்கு நாங்கள் தயக்கம் காட்டுறோம். ஆனால் நாங்கள் எங்களோட முயற்சியை கைவிடையில் நாங்கள் வந்து எங்களோட விவசாயங்களை செய்து நாங்கள் படிப்படியாக முன்னேறுவோம் என்று நம்பிக்கையில் இப்போ நான் என்னுடைய இந்த காணியை துப்புரவு செய்து உழுது பண்பாட்டி பெரும்பாலும் ஒரு கிழமையில் நான் இந்த என்னுடைய காணியை பயிர் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வரத்தலை விழான் பிள்ளையார் வீதி வழியே நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டின் உள்ளே மரம் வெட்டும் சத்தம் கேட்டது. சரி, அங்கே என்ன சத்தம் கேட்கிறது என்பதை நாங்கள் சற்று எட்டி பார்த்தபோது அங்கே தமது வீட்டுக்குள் முளைத்திருந்த அந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டின் உரிமையாளரை நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இது உங்களோட வீடு தானே? ஓமண்ணா, எங்களோட வீடு தான். சரி, நீங்கள் வந்து பார்த்தபொழுது இந்த வீட்டுக்குள்ளே பல விருட்சங்களே காணப்படுகின்றன. அந்த வகையில் அதை வெட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? எங்களுக்கு 65,000 கிட்ட செலவா? நீங்கள் இந்த வீட்டை கட்டும்போது அந்த 65,000 ஒரு பெரிய அதாவது முழு சீமந்து வாங்கக்கூடிய காசே அந்த 65,000 உட்பட்டதாக இருந்திருக்கும். தற்பொழுது அங்கே முளைத்துள்ள மரங்களை வெட்டுவதற்கே உங்களுக்கு 65,000 ரூபாய் செலவாகிறது. வீட்டுக்கு மேலே பெரிய எப்பிலி மரங்கள் காடு போலே வளர்ந்துள்ளது. அதை பெரும் சிரமப்பட்டு நாங்கள் வெட்டி மரங்களை துப்பராக்க வேண்டிய கட்டத்தில் நிற்க வைக்கப்பட்டுள்ளோம். இதுக்கான செலவு வீடு கட்டுதலை விட பல மடங்கு அதிகரித்து உள்ளதாக காணக்கூடிய இல்லாது. இடம்பெயர்ந்து 25 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது நாங்கள் இருந்ததை விட பல மடங்கு காடுகளாக இந்த இடங்கள் காட்சி அளிக்கின்றன. ஆனால் நாங்கள் இப்படி எதிர்பார்க்கவில்லை. எங்களோட காணிகள் வீடுகள் இப்படி அத்திவாரங்கள் விரிஞ்சு காடுகள் வளரி இந்த மரங்கள் வளரும் என்பதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களோட வீடுகளை துப்பராக்கி மீண்டும் எங்கள் தோட்டங்களை செய்வதற்காக நாங்கள் பெரும் சிரமப்பட்டு எங்களோட காணிகளை துப்பராக்கி கொண்டிருக்கிறோம். வீடுகளை எடுத்தார்கள். 25 ஆண்டுகளின் பின் திருப்பிக் கொடுத்தார்கள். கதவுகளை காணவில்லை. அந்த கதவுகளை செய்வதற்கு வீடுகளுக்குள் மரங்களை வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.